ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வயது ஒரு 49. அந்த பெண்மணியை பற்றின கதை ரியாலிட்டி. இப்போ கோவிட் அப்போ நடந்த விஷயம். அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஷி காட் அஃபெக்டட் பை கிட்னி. அவங்களோட கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, 2 கிட்னி. சடனாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்ட்டாங்க. அப்படி சடனாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இட்ஸ் அ ஜெனட்டிக் டிசீஸ். அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு, அப்புறம் அவங்களோட அண்ணனுங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க அக்காவுக்கு இருந்திருக்கு, இப்போ இவங்களுக்கு இருக்குது, அவங்க அண்ணன் பசங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கு. ஸோ ஜெனட்டிக்காக ஒரு வரக்கூடிய ஒரு டிசீஸ் இந்த கிட்னி ஃபெயிலியராக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ சடனாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அண்ட் ஷி வாஸ் பீயிங் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, டயக்னோஸ் பண்ணுறாங்க, அப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. சடனாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, முடியாதுன்ட்டாங்க. ஸோ சடன்லி தே வென்ட் டு ஸ்ரீலங்கா. இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுக்காங்க. ஸோ திஸ் வாட் ஹேப்பன் டு ஹர். அதுக்கப்புறம் இப்போ கோவிட் அப்போ, கொரோனா செகண்ட் கோவிட் அப்போ அவங்களுக்கு ஹார்ட்டில் அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 11 மணி 12 மணிக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. 200 BPM போயிடுச்சு. சடன்லி ஷீ காட் தட் சடனாக ஹார்ட் பீட் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சடனாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னா, தட்டி ஓங்கி அடித்து எழுப்பின மாதிரி இருக்கும். திஸ் வாட் ஷீ ஹேட் ஃபெல்ட். எழுப்பி அப்படியே படன்னு உடம்புலாம் வேர்த்து ஊற்றி திஸ் வாஸ் ரிப்பீட்டிங். அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அட்மிட் ஆவாங்க, 2 நாள் இருப்பாங்க, வருவாங்க. ஹாஸ்பிட்டல் போவாங்க, அட்மிட் ஆவாங்க, 2 நாள் இருப்பாங்க, வருவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, 2 நாள் அட்மிட் ஆகிருப்பாங்க, வருவாங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். That was repeating in her life. So that's very very critical. இதில் என்னன்னா, இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. சடனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் ஹார்ட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆகணும். பேஸ் மேக்கர், தட்ஸ் பேஸ் மேக்கர் வச்சாகணும். அப்போ தான் உங்களுக்கு ஹார்ட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் மேக்கர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ see that lady 10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த கோவிட், போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஷீ காட் பேஸ் மேக்கர் இன் ஹர் ஹார்ட் வச்சுட்டு ஷீ இஸ் லிவிங்.